காய்ச்சல் வந்துன்னு வச்சுக்கோங்க, ஊசி போடுவீங்களா போட மாட்டீங்களா? போட மாட்டேன். ஏன்னா அந்த ஊசி என்ன பண்ணும், அந்த மருந்து என்ன பண்ணும்? அந்த நோயை வந்து அப்படியே சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கும். அதுக்கு ஆதாரம் இருக்கா? அதுக்கு ஆதாரம் வந்து ஹீலிங் வித் சரி, 100வது பக்கம் இருக்கு. அவர் அந்த டாக்டர் பேர் என்ன? டாக்டர் ரிச்சர்ட். முன்னாடி திருப்பு. அந்த படி. சரி, அதுக்கு ஆதாரம் சொல்லு பார்க்கலாம். ரிச்சர்ட் சாம்ஸ் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. ரிச்சர்ட் சாம்ஸ் என்ன எழுதியிருக்காரு? என்ன தலைப்பில் எழுதியிருக்காரு? ஹீலிங் வித் மைண்ட் பவர். ஹீலிங் வித் மைண்ட் பவர். கூட இன்னொரு மருத்துவர் இருக்காரா? சக் ஸ்டென். அவர் என்ன படிச்சிருக்காரு? அவர் எம்எஸ் பிஹெச்டி. எம்எஸ் எம்டி. 2 பேரும் சேர்ந்து கூட்டாந்து புத்தகம் எழுதுறாங்க. அது எழுதிட்டு என்ன சொல்கிறாங்க? அந்த பக்கம் அந்த புத்தகத்தில் எத்தனாம் பக்கம்? புத்தகத்தில் 175 பக்கம். மருந்து பற்றி என்ன சொல்கிறாங்க? ஒரு ரிச்சர்ட் சாமேஸ் இருக்கிற டாக்டரும் செக் ஸ்டெரிங்கிற டாக்டர் 2 பேரும் சேர்ந்து இந்த பதில் சொல்கிறாங்க. சரி, படிங்க பார்க்கலாம். டோட்டல் ரிலையன்ஸ் ஆன் பில்ஸ், பொசிஷன்ஸ், medicines or herbal cures merely perpetuates the problem by suppressing the symptom. மாத்திரைகள், மருந்துகள், மூலிகை வைத்தியங்கள் ஆகியவற்றை முழுக்க நம்பி இருப்பது தவறு. அந்த நம்பிக்கையும் பழக்கமும் நோயின் அறிகுறிகளை மறைத்து வைத்து நோயை அதிகமாக்குவதில் ஈடுபடுகின்றன. என்ன புரிஞ்சுக்கிறதுல சொல்றது யாரு? டாக்டர். எந்த டாக்டருங்க? எம்டி படித்தவங்க. இன்னொருத்தர் எம்எஸ். கூட்டா சேர்ந்து அமெரிக்க மருத்துவர்கள் அவங்க 2 பேரும். முழுக்க நம்பி இருப்பது தப்பு. இன்னொருக்காவது படிங்க, அந்த தமிழ் இருக்கிறது படிங்க, கொஞ்சம் சத்தமாக படிங்க. மாத்திரைகள், மருந்துகள், மூலிகை வைத்தியங்கள் ஆகியவற்றை முழுக்க நம்பி இருப்பது தவறு. அந்த நம்பிக்கையும் பழக்கமும் நோயின் அறிகுறிகளை மறைத்து வைத்து நோயை அதிகமாக்குவதில் ஈடுபடுகின்றன. இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கிறியா? இல்லை, இப்பதான் கேள்விப்பட்டேன். சொல்றது மருத்துவர்கள் தான். என்ன சொல்றாங்க? மருந்து மாத்திரைகள் என்பது பக்க விளைவை அழித்து வைத்து நோய்களை அதிகமாக்குவதில் ஈடுபடுகின்றன. அதனால தான் நீங்கள் சக்கரை நோய் வந்தவங்க இந்த சக்கரை நோய்க்கு அதிகமாகி பல நோய்கள் வந்துடும். சக்கரை நோய் மட்டுமல்ல, பல புது நோய்கள் வந்து அதில் இறந்துருவாங்க. அப்போ மருந்துகள் மாத்திரைனால் முழுக்க நம்பியிருக்க முடியாது. ஆனால் புத்தகத்தினுடைய பேர் என்ன? ஹீலிங் வித் மைண்ட் பவர். மனதை வைத்துக்கொண்டு சிகிச்சை அளிக்கிற முறையை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. சரியா? இது மனதை வைத்துக்கொண்டு சுத்தமாக்குற முறை தான் இது. அந்த மனதை வைத்துக்கொண்டு எப்படி சுத்தமாக்குறது, அதுவும் திருவள்ளுவருடைய நீர் மருத்துவம், அப்புறம் வந்து ஜெர்மனி டாக்டருடைய சரி குறைந்த மருத்துவம், இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த உணவு இல்லாமல் வாழும் கலை. உணவு உண்ணாமல் கிடையாது, உணவு இல்லாமல் எப்படி வாடுறது. உணவு உண்றது பற்றி பிரச்சனை இல்லை. இல்லாமல் இருந்தால் உடம்பு என்னவா மாறுதுன்னா, உணவு இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த உடம்பு டாக்டராக மாறுது. அந்த இல்லாமல் இருக்கிறப்ப நீரே மருந்தாக அருந்தி காய்கறி சாப்பிட்டு பெருங்குடலை சுத்தம் பண்ணணும். அப்போ ரத்தத்தையும் பெருங்குடலை சுத்தம் செய்து எந்த நோயும் எதிர்க்கின்ற வல்லமை பெறுகின்ற உடலாக இயற்கையாக மாறுது. இது வந்து இயற்கையாக இருக்கிற யோக முறை. இதுக்கு வந்து யாருடைய உதவியும் தேவையில்லை. சரிங்களா? நன்றி.